ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமஸ்தே. போன வீடியோவில் கியா அப்படிங்கிற வேர்டு வச்சு நிறைய சென்டென்சஸ் நம்ம பேசி பழகணும். இந்த வீடியோவில் கஹா அப்படிங்கிற ஒரு சின்ன வார்த்தையை வச்சு நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசி பழக போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹிந்தி ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான லாங்குவேஜ் கிடையாது. இப்போ நம்ம நிறைய சென்டென்சஸ் பேசி பழகலாம். நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிறாய்? இதை தும் கஹா ஹோ, தும் கஹா ஹோ அப்படின்னு சொல்லணும். தும் அப்படின்னா நீ, கஹா ஹோ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். தும் வந்தாலே அந்த சென்டென்ஸ் முடியும் போது ப்ரெசன்ட் டென்ஸில் ஹோ அப்படின்னு தான் முடியணும். நீ எங்கே இருக்கிறாய், தும் கஹா ஹோ அப்படின்னு சொல்லணும். அவன் எங்கே இருக்கிறான் சொல்லுவோம் இல்லையா, அவன் எங்கே இருக்கான். இது எப்படி சொல்கிறதுன்னா வஹ் கஹா ஹே, வஹ் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். வஹ் அப்படின்னா அவன், கஹா ஹே எங்கே இருக்கிறான். வஹ் அப்படிங்கிறத ஓ அப்படின்னு சொல்லலாம். அவன் எங்கே இருக்கிறான், ஓ கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். அது எங்கே இருந்தது சொல்லுவோம்ல, அது எங்கே இருந்தது, அது எங்கே இருந்துச்சு. இது எப்படி கேட்குறதுன்னா வஹ் கஹா தா, வஹ் கஹா தா அப்படின்னு சொல்லணும். வஹ் கஹா தா அப்படின்னா அது எங்கே இருந்தது அப்படின்னு அர்த்தம். வஹ் அப்படின்னா அது எங்கே, கஹா இருந்தது அப்படிங்கிறத தா அப்படின்னு சொல்கிறோம். வஹ் கஹா தா அது எங்கே இருந்தது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் இது எப்படி சொல்கிறதுன்னா ஆப் கஹா ஹே, ஆப் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப்னா நீங்கள், எங்கே இருக்கிறீர்கள், கஹா ஹே, ஆப் கஹா ஹே நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது கேட்போம்ல, உங்கள் வீடு எங்கே இருக்குது. இதை எப்படி கேட்குறதுன்னா ஆப்கா கர் கஹா ஹே, ஆப்கா கர் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஆப்கா கர் அப்படின்னா உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது, கஹா ஹே உங்களுடைய வீடு எங்கே இருக்கிறது, ஆப்கா கர் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். நாம் எங்கே போக வேண்டும், நாம் எங்கே போக வேண்டும் அப்படின்னா ஹம் கஹா ஜானா சாஹியே, ஹம் கஹா ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லணும். ஹம் அப்படின்னா நாம், கஹா எங்கே, போக ஜானா வேண்டும் அப்படிங்கிறத சாஹியே அப்படின்னு சொல்கிறோம். நாம் எங்கே போக வேண்டும், ஹம் கஹா ஜானா சாஹியே அப்படின்னு சொல்லணும். எங்கே போவது சொல்லுவாங்க இல்லையா, நான் எங்கே போகிறேன்னு தெரில, நான் எங்கே போவது, எங்கே போவது இது எப்படி சொல்கிறதுன்னா ஜானா கஹா ஹே, ஜானா கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற எல்லா சென்டென்சஸும் கஹா அப்படிங்கிற வார்த்தையோடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது நாம் எங்கே சந்திப்போம், நம்ம எங்கே மீட் பண்ணுறது இந்த மாதிரி கேட்போம் இல்லையா. இதை எப்படி சொல்கிறதுன்னா ஹம் கஹா மிலேங்கே, ஹம் கஹா மிலேங்கே அப்படின்னு சொல்லணும். ஹம் அப்படின்னா நாம், கஹா எங்கே, மிலேங்கே அப்படின்னா சந்திப்போம், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ ஹம் கஹா மிலேங்கே நாம் எங்கே சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய மொபைல் எங்கே இருக்கிறது, என்னோட மொபைல் எங்கே இருக்குது இந்த மாதிரி கேட்குறதுக்கு மேரா மொபைல் கஹா ஹே, மேரா அப்படின்னா என்னுடைய, மொபைல் கஹா ஹே அப்படின்னா எங்கே இருக்கிறது. ஸோ என்னுடைய மொபைல் எங்கே இருக்கிறது, மேரா மொபைல் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள் சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கீங்க. இது எப்படி சொல்கிறதுன்னா ஆப் கஹா ஜா ரஹே ஹைன், ஆப் கஹா ஜா ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லணும். ஆப்னா நீங்கள், கஹா எங்கே, போய் கொண்டிருக்கிறீர்கள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். போய் கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத ஜா ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லணும்.
நீங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறீர்கள்? அப் கஹா ஜா ரஹே ஹைன் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எங்கே போயிருந்தீர்கள் கேட்போம் இல்லையா? நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? இது எப்படி சொல்கிறது? ஆப் கஹா சலே கயே தே அப்படின்னு சொல்லணும். ஆப் அப்படின்னா நீங்கள், கஹா எங்கே, சலே கயே தே அப்படின்னா போயிருந்தீர்கள் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் அந்த புத்தகத்தை எங்கே பார்த்தீர்கள் கேட்போம் இல்லையா? புத்தகம் மட்டும் இல்லை, ஒரு புதுசாக ஒரு பொருளை பார்த்தாலும் கேட்போம். இந்த புத்தகத்தை நீங்கள் எங்கே பார்த்தீங்க, இந்த பொருளை எங்கே பார்த்தீங்க? இந்த மாதிரி கேட்குறதுக்கு அப்னே உசே கிதாப் கோ கஹான் தேக்கா, அப்னே உசே கிதாப் கோ கஹான் தேக்கா அப்படின்னு சொல்லணும். அப்னே அப்படின்னா நீங்கள், உசே கிதாப் கோ அப்படின்னா அந்த புத்தகத்தை அப்படின்னு அர்த்தம். கிதாப்னா புத்தகம், உசேனா அந்த, கஹா தேக்கா எங்கே பார்த்தீர்கள், பாஸ்ட் டென்ஸ் ஃபார்மில் தேக்கா அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் அந்த புத்தகத்தை எங்கே பார்த்தீர்கள் அப்படின்னா அப்னே உசே கிதாப் கோ கஹான் தேக்கா அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு வழி எங்கே இருக்கிறது கேட்போம்ல, உங்களுக்கு வழி எங்கே இருக்குது, உங்களுக்கு வழி எங்கே இருக்கிறது. இதை எப்படி கேட்குறதுன்னா ஆப்கோ தர்த் கஹா ஹே, ஆப்கோ தர்த் கஹா ஹே அப்படின்னு கேட்கணும். ஆப்கோனா உங்களுக்கு, தர்த் வலி, கஹா ஹே எங்கே இருக்கிறது, உங்களுக்கு வலி எங்கே இருக்கிறது. ஆப்கோ தர்த் கஹா ஹே அப்படின்னு சொல்லணும். அவர் எங்கே இருக்கிறார் என்று என்னிடம் கேட்காதே. ஒரு வித்தியாசமான வாக்கியம், நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த வாக்கியத்தில் 2 வாக்கியம் இருக்குது, 2 சென்டென்சஸ். நல்லா பாருங்கள். அவர் எங்கே இருக்கிறார், என்னிடம் கேட்காதே. இடையில 2ஐயும் ஜாயின் பண்ணுறது என்று அப்படிங்கிற ஒரு தமிழ் வார்த்தை. ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஹிந்தியில் அப்படியே மாறி வரும். முஜே மத் பூச்சோ, என்னிடம் கேட்காதே. பூச்சோனா கேட்கறது. முஜே என்னிடம், முஜே மத் பூச்சோ என்னிடம் கேட்காதே. கி அப்படிங்கிறது என்று. ஸோ முஜே மத் பூச்சோ கி ஓ கஹா ஹே, முஜே மத் பூச்சோ கி ஓ கஹா ஹே அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறார் என்று என்னிடம் கேட்காதே. ஓ கஹா ஹே அப்படின்னா அவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய சகோதரன் எங்கே இருக்கிறான், அது தம்பியாக இருக்கலாம் இல்லை அண்ணனாக இருக்கலாம், பட் பொதுவாக சகோதரன் அப்படின்னு சொல்கிறோம். என்னுடைய சகோதரன் எங்கே இருக்கிறான் அப்படின்னா மேரா பாயி கஹா ஹே, மேரா என்னுடைய, சகோதரன் அப்படின்னா பாயி, கஹா ஹே எங்கே இருக்கிறான், மேரா பாய் கஹா ஹே என்னுடைய சகோதரன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், நிறைய கற்றுக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தன்யவாத்.